இது ஒரு மூங்கில் மரத்தோட கதை. ஒரு விவசாயி அவரோட நிலத்துல மூங்கில் விதைய விதைக்கிறாரு. அவர் தினமும் அதுக்கு தண்ணி ஊத்தி உரம் போட்டு பராமரிச்சுட்டு வராரு. 1 வருஷம் ஆச்சு, மூங்கில் மரம் துளிர் விடவே இல்ல. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷமும் ஆச்சு, எந்த மாற்றமும் இல்ல. மூங்கில் மரம் முளைக்கவே இல்ல. ஆனா அவரோட வேலையான பராமரிக்கிற வேலையை மட்டும் அவர் விடவே இல்ல, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. 5வது வருஷம் ஆரம்பிச்சு 6 வாரங்கள்ல அந்த மரம் 80ல இருந்து 90 அடி உயரத்துக்கு வளர்ந்துச்சான். இப்ப இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி, அந்த மரம் வளர்றதுக்கு 6 வாரங்கள் ஆச்சா 5 வருஷம் ஆச்சா? இதுல உண்மை என்னன்னா 5 வருஷமா நிலத்தடியில அதோட வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அதிகமான உயரத்துக்கு அது வளர முடிஞ்சிச்சு. மாணவர்களே, சில நேரம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், ஆனா அது தோல்வியில கூட முடிஞ்சிருக்கலாம். சில நேரம் அடுத்தடுத்து 2-3 முயற்சிகள்ல கூட நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கலாம். நீங்க இப்ப படிக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த வேர் போல வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் உங்களோட இந்த விடாமுயற்சி வெற்றியா மாறும். மாணவர்களே, உங்களோட விடாமுயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுங்க. ஒரு நாள் கண்டிப்பா உங்களோட பெயர் TNPSC ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். மூங்கில் மரம் போல முதலில் உங்கள் வேர் வளரட்டும், பிறகு உயரம் தானாக வளரும்.